நான் நைட்டு தான் ரொம்ப ஆக்டிவா இருப்பேன். பகல்ல இல்ல, நான் ஒரு நைட் அவுல் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஆனா உண்மை என்னன்னா, Netflix, Instagram, லேட் நைட் ஜங்க் ஃபுட் இது எல்லாமே உங்களோட டோபோமைன ஹைஜாக் பண்ணி வச்சிருக்கு. உங்க உடம்பு சொல்றத கேட்காம டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்கள ஹாலுசினேட் பண்ண வைக்குது. மார்னிங் பெர்சன், நைட் அவுல் இது எல்லாமே கேட்கறதுக்கு சயின்டிஃபிக்கா இருக்கலாம். ஆனா உண்மையில இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கமர்ஷியல் கல்ச்சர் ஒளிஞ்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு காலத்துல வெஸ்டர்ன் வேர்ல்டில் 9 to 5 சிஸ்டம்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பாப் சைக்காலஜி ஒன்று உருவாச்சு. அதுதான் வந்து இந்த ஃபால்ஸ் டுவாலிட்டிக்கு ஆழமான ஒரு காரணம். அவங்க நம்ம மூளைக்குள்ளே போய் நம்ம மனசில் பதிய வச்சாங்க. மார்னிங் ரொட்டீன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்க்குறவங்க ரொம்ப டிசிப்ளின்டு, சீரியஸ் பீப்புள். நைட் அவுல்ஸ் எல்லாமே ரொம்ப கிரியேட்டிவ் இப்படின்னு உங்கள் மூளைக்குள்ளே போய் உங்களை நம்ப வச்சாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, உங்கள் உடம்பு இதுக்காக தயார் பண்ணலை. உங்கள் உடம்பு உங்களோட ஹேபிட்ஸை வச்சும் உங்களோட ஹார்மோன்ஸை வச்சும் தான் தயாராகுது. விஷயம் என்னன்னா, நீங்க பிறவியிலேயே நைட் ஓல் கிடையாது. உங்களுடைய ஹேபிட்னாலேயும், உங்களுடைய பழக்கத்தினாலேயும், உங்களோட அல்காரிதமே உங்கள இன்னைக்கு நைட் ஓல் மாதிரி மாத்திக்கிட்டு இருக்கு. ஆயுர்வேதம், யோகா, மாடர்ன் சிர்காடிக் சயின்ஸ் இது எல்லாமே சொல்ற ஒரே விஷயம், உங்களோட பாடி சூரிய வெளிச்சத்துக்கு தான் அலைன் ஆயிருக்குது. கார்ட்டிசல் எனர்ஜி ஹார்மோன் ஏர்லி மார்னிங் தான் ரொம்ப ஷூட் அப் ஆகுது. மெலட்டோனின்னு சொல்லக்கூடிய ஸ்லீப் ஹார்மோன் டார்க்னஸ்ல, இருட்டுல சாயங்காலத்துக்கு மேல தான் உங்க மண்டைக்குள்ள வருது. ஆனா, நம்ம பார்க்கக்கூடிய இந்த வெளிச்சம், அது செல்ஃபோனா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், இந்த ப்ளூ லைட் இது எல்லாத்தையுமே ஃபண்டமெண்டலா மாத்துது. ஜென்ஸின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே இந்த காலத்து இளைஞர்கள் நைட் அவுல்ஸ் கிடையாது. அவங்க எல்லாருமே டோபோமைன தேடி போய் தன்னையே தான் எரிச்சுக்கக்கூடிய இளைஞர்களா ஆயிட்டுருக்கிறாங்க. விஷயம் என்னன்னா, உங்க உடம்பு ஒரு வெளிச்சத்தின் கோவில். அத ஒரு நைட் கிளப் மாரி ட்ரீட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? யூ டோன்ட் லவ் த நைட். யூ ஆர் அஃப்ரைட் ஆஃப் டே. ஆமா. உங்களுக்கு இரவ பார்த்தா காதல் இல்ல. ஆனா பகல பார்த்தா பயம் இருக்கு. ஏன்னா ராத்திரி உங்கள வேலை செய், இது பண்ணு, அது பண்ணுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நோ அசைன்மென்ட்ஸ், நோ ஜட்ஜ்மென்ட், நோ ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். அதனால உங்களுக்குள்ள ஒரு ஃபால்ஸ் பீஸ் அமைதி உருவாகுது. இது ஃப்ரீடம் கிடையாது. இது ஒரு எஸ்கேப். விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ராத்திரி பிடிக்குங்கிறது இல்ல. உங்களுக்கு பகல்ல உங்களுடைய பொறுப்ப எதிர்கொள்றதுக்கு தைரியம் இல்ல. நம்ம நாட்டு முன்னோர்கள், நம்மளுடைய ரிஷிகள், நம்மளுடைய யோகிகள் எல்லாருமே அவங்கள வந்து மார்னிங் பெர்சன் அப்படின்னு என்னைக்குமே சொன்னது கிடையாது. அவங்க சொல்றதெல்லாம் பிராம்ம முகூர்த்தத்த நாங்க மதிக்கிறோம். காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு 1½ மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற காலம் தான் பிராம்ம முகூர்த்தம். டைம் ஆஃப் கிளாரிட்டி. ஒரு அவேக்கனிங் நமக்குள்ள நடக்கும். சத்வ குணம் ரொம்ப உயர்ந்து இருக்கும் அந்த நேரத்துல. அதனால தான் மெடிடேஷன், சாண்டிங், டீப் தாட் ப்ராசஸ் எல்லாமே ஏர்லி மார்னிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது ஏதோ பண்ணணும், நல்லது, தர்மம் அப்படின்னு பண்ணல. அதான் வந்து ஆப்டிமல். விஷயம் என்னன்னா, நீங்க இந்த உலகத்துக்கு முன்னாடி எந்திரிக்கலைன்னா, உலகம் உங்கள மிதிச்சுட்டு போக ஆரம்பிச்சுரும். முதல்ல உங்களுக்குள்ள நீங்க சொல்ற அந்த டைப், அவுல், நைட், மார்னிங் பெர்சன் அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி போடுங்க. யூ ஆர் நாட் அ டைப். யூ ஆர் அ சிஸ்டம். உங்கள ஜஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணும். அவ்வளோதான். உங்க மேல நீங்களே பச்சை குத்திக்காதீங்க. நான் இப்படிப்பட்ட ஆள் தான். என்னால இப்படி இருக்க முடியாது அப்படின்னு. உங்களுக்குள்ள இருக்கிற ஃபயர் எப்பயுமே ரெடியா இருக்கு எரியறதுக்கு. நீங்க எந்திரிச்சாலும் எந்திரிக்கலைனாலும் சூரியன் கண்டிப்பா உதிக்க போகுது. காலையில 5 மணிக்கு மேல தயவு செஞ்சு தூங்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு 7 நாள் 5 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சு பாருங்க. அப்ப புரியும் நான் சொல்றது எந்த அளவுக்கு பிராக்டிகலா உங்களோட தாட் ப்ராசஸ மாத்தும். உங்களுக்குள்ள ஒரு புது மனிதனை நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க.